பாடத்தை கற்றுக்கொள்ளவும் இந்த 3வது நாளிலும் கூட தேவனுடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் செய்த கிருபைக்காக அவரை துதிக்கிறேன். வாஞ்சியோடு வந்து கற்கிற உங்களையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். எஸ்ரா புஸ்தகத்தினுடைய 3வது பகுதியை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக செருபாபேல் தலைமையில பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு யூதர்கள் திரும்பி வந்து ஆலயத்தை அவங்க கட்டி எழுப்பினாங்க, பிரதிஷ்டை பண்ணி முடித்தாங்க. அதை தொடர்ந்து 60 ஆண்டுகள் கழித்து எஸ்ரா தலைமையில வராங்க. 2 நாள் கற்றுக்கொண்ட பாடங்களின் சுருக்கம். முதல் அதிகாரத்துல ஆலயத்தை கட்டி எழுப்பதற்கு கோரேசு ராஜா கட்டளை போடுறாரு. 2வது அதிகாரத்துல செருபாபேலின் தலைமையில திரும்பி வராங்க. 3வது அதிகாரத்துல அங்கே பலிபீடத்தை கட்டி ஆலயத்தை மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 4வது அதிகாரத்துல அவங்களுக்கு வர தடைகளை பற்றி பார்க்குறோம். இது தடைப்பட்டு போகுது. ஆனால் 5வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்கே ஆகாய் சகரியா தீர்க்கதரிசிகள் வந்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள பலப்படுத்துறாங்க. அப்போ 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆலயத்தை அவங்க மீண்டுமாக கட்டி பிரதிஷ்டை பண்ணி பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு பிறகு 60 ஆண்டு கேப். இந்த 60 ஆண்டு கேப்ல தான் எஸ்தருடைய வரலாறு நடக்குது. அந்த 60 ஆண்டுகள் கழித்து எஸ்தர் திரும்பி வராரு. இதனுடைய டைம் லைன் நல்லா இதை கவனிங்க. எருசலேம் வீழ்ச்சி அடைதல், சிறை கைதிகளாக பிடிக்கப்படுதல், பின்பு எஸ்ரா முதல் 6 அதிகாரம் கோரேஸ் ராஜாவினுடைய ஆணை, செருபாபேல் தலைமையில சுமார் 50,000 பேர் வருகிறது, பலிபீடம் கட்டி எழுப்பப்படுது, ஆலயத்தை அஸ்திபாரம் போடுறாங்க, பிறகு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுது. அந்த நாட்கள்ல ஆகாய் சகரியா தீர்க்கதரிசிகள் அவங்கள உற்சாகப்படுத்துறாங்க. ஒரு 60 ஆண்டு கேப் எஸ்ரா வரும்போது அந்த டைம்ல தான் எஸ்தருடைய வரலாறு நடக்குது. அடுத்து எஸ்ரா வராரு. எஸ்ராவுடைய தலைமையில வரக்கூடியது வந்து வசனங்க அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் எழுதப்பட்டுள்ளது. எஸ்ரா வந்து போன பிறகு போகல, அங்கதான் இருக்கிறாரு, எருசலேம்ல இருக்கிறாரு. பிறகு நெகேமியா வராரு, அங்குள்ள எருசலேம் பட்டணத்தினுடைய மதில் சுவரை எல்லாம் கட்டி எழுப்புறார். இங்கே 7ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். முதல் 5 வசனங்கள். அதை பார்க்கும் பொழுது அந்த பைபிள் இங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அந்த பரம்பரை, அந்த சந்ததி வரலாறு அநேக இடங்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 4ஆம் புஸ்தகத்துல, ஆதியாகமம் புஸ்தகத்துல, அடுத்து இங்கேயும் மீண்டி வந்தவங்களுடைய பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ப்ரூஃப் பண்ணதுக்கு எஸ்ரா யாரு, அவருடைய எந்த சந்ததியில வந்தான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவரு மோசேயினுடைய சகோதரன் அல்லது மோசே ஆரோன் அவங்களுடைய பரம்பரையில் வரதான்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே தெரிந்தபடி மோசே பிறந்தது லேவி கோத்திரம். எனவே எஸ்ரா ஒரு ஆசாரியனாகவும் தலைவராகவும் இருப்பதை இந்த பகுதி உறுதிப்படுத்துது. எஸ்ரா என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் காட் ஹெல்ப்ஸ், கர்த்தர் உதவுகிறார். இந்த எஸ்ராவுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா யூதர்கள் வந்து 2வது மோசே. ஏன்னா முதல்ல தேவனுடைய கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை வந்து தேவனிடத்திலிருந்து முதல்ல டைரக்டா பெற்றது மோசே. பின்பு எஸ்ராவின் காலத்துல அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கிறார். யூத ஜனங்கள் மத்தியில எஸ்ரா வந்து அந்த வேத பிரமாணத்தின் நியாயப்பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நேராக வாழும்படியாக, அதற்கு கீழ்ப்படியும்படியாக மக்களை அவர் வந்து தட்டி எழுப்புறார். அவர் 2வது மோசே என்று அழைக்கப்படுகிறார். அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 6ஆம் 10ஆம் வசனங்கள்ல இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அடுத்து 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அப்ப இதுல பார்க்கும் பொழுது
3 காரியம் அவர் செய்திருக்கிறார். தன்னுடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி, எதுக்காகனா கர்த்தருடைய வசனத்தை ஆராயும்படியாக. ஆராய்றது மட்டுமல்ல, அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி அதற்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, தான் கீழ்ப்படிந்த, தேவன் கற்றுக் கொடுத்த, தேவன் எழுதியிருக்கிற வசனங்களை பிறரும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கீழ்ப்படியும்படியாக அவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட அளவுல இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி இருந்தார். வேத பாரகன்னா தேவனுடைய அந்த வார்த்தைகளை எழுதுவாங்க, மற்றவங்க சொல்ல சொல்ல தப்பு இல்லாம எழுதுவாங்க. குறிப்பாக அந்த யாவே கர்த்தருங்கிற பதம் வரும் பொழுது அவங்க நல்லா திரும்பவும் குளிச்சு புது துணி மாற்றி சுத்தமா எழுதுவாங்க. எழுதிட்டு அந்த கர்த்தருங்கிற பதத்தை எழுதின அந்த எழுதுகோலை உடைச்சி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கர்த்தருங்கிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த இருதயத்தை தேவனுடைய வசனத்துக்கு நேராக பக்குவப்படுத்துவதை குறித்து சில வசனங்கள் நாம் தியானிக்கலாம். அங்கே வேத பாரகரை பற்றி மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் காலத்துல வேத பாரகர் அவங்களுடைய தரத்தை இழந்து போயிட்டாங்க. அவங்க மக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி அல்லது பழைய ஏற்பாட்டின்படி நீங்க வாழணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதன்படி அவங்க வாழல. எனவே தான் இயேசு கிறிஸ்து ஜனங்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த வேத பாரகர் பரிசேயர் அவங்க இருக்கிற பொசிஷன், அவங்க மோசேயுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆகையினால அவங்க உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அவங்க வாழ்க்கையை நீங்க காப்பிடிக்காதீங்க, அவங்க வாழ்ற மாதிரி நீங்க வாழாதீங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அங்கே ஜனங்களுக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அடுத்து கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறவனுடைய ஓமையை பற்றி 3 சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷத்திலையும் இந்த ஓமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒரு நபர் வேதத்தை அல்லது வேத வசனத்தை கேட்கிறாரு அல்லது வாசிக்கிறாரு. ஆனா அவருடைய இருதயம் சரியா இல்லைன்னா அங்கே கனிதர முடியாது. குறிப்பாக முட்கள் எப்படி ஒரு செடி வளரும் பொழுது முட்செடிகள் பக்கத்துல இருந்தா அதை நெருக்கி அது பலம் கொடுக்காதபடி அதை சாகடிச்சிருமோ, அதுபோல நம்ம வேத வசனத்தை வாசிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம், கேட்கலாம், ஒருவேளை மற்றவங்களுக்கு நம்ம பிரசங்கிக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே முட்கள் போன்ற காரியங்கள் காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்க முடியாது. குறிப்பாக அந்த முட்களுடைய அர்த்தத்தை இயேசு கிறிஸ்துவே சொல்றார். இந்த 3 சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யவான இருப்பது பாவம் கிடையாது, ஆனா ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணத்தையே முதலிடமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள், the desires of other things. அப்போ கவலை நம்ம வாழ்க்கையில காணப்படும் பொழுது தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில கனிதர முடியாது. அதே மாதிரி பணத்தை குறித்த மயக்கம், பணத்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை பூரா பணம் சம்பாதிப்பதை பற்றி தான் இருக்கும். அப்போ நம்ம கனி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதே மாதிரி மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைஞ்சலி நாம் அதான் தியானிச்ச பொழுது எனக்கு சில எண்ணங்கள் மனசுல வந்தது. அதாவது அனாவசியமான காரியங்கள், பக்தி விருத்தியற்ற காரியங்கள், நம்முடைய நோக்கங்களையும் நம்முடைய தரிசனங்களையும் திசை திருப்புகின்ற காரியங்கள். பிராக்டிக்கலா சொல்லணும்னா, காலையில எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை வாசித்து தியானிச்சு குறிப்பெடுக்கிறோமா? அல்லது காலையில எழுந்திரிச்ச உடனே மொபைலை எடுத்து குட் மார்னிங் அனுப்புறோமா அல்லது குட் மார்னிங் பார்க்குறோமா? இப்படி நம்ம ஏதாவது தேவனுடைய வார்த்தையோடு நேரம் செயல்படுவதை விட்டு மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? இது நம்முடைய ஒரு டிஸ்ட்ராக்ஷன், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய காரியம். அப்போ காலையில் அப்படி மொபைல் எடுத்து நம்ம நேரம் செலவழிக்கும் பொழுது நம்ம வேத வசனத்துக்கு நமக்கு டைம் இருக்காது. நம்ம அப்படியே வாசித்தாலும் கடமைக்கு வாசித்து போயிடும். ஆனால் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க என்ன செய்றாங்க? இந்த வசனத்தை கேட்குறாங்க, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறதா இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் கூட
நல்ல நிலமாக இருக்க நாம் என்ன செய்யணும்னா அதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அடுத்து வேத வசனத்தின் மீது நமக்கு வாஞ்சையும் விருப்பமும் ஒரு பசியும் இல்லாம இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்குது. சங்கீதம் 1ல பார்க்கலாம். பாருங்க, அங்க ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து ராத்திரியும் பகலும் தேவனுடைய வேதத்துல அவன் தியானமா இருக்கிறானாம். ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் சில காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில தவிர்க்கிறான். அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறான். அப்படி ஒதுக்கி வைக்கும் பொழுதுதான், அதை வெறுக்கும் பொழுதுதான் அவனுக்கு வேதத்தின் மீது நமக்கு பிரியம் வருது. என்னென்ன காரியம் சொல்லி பார்க்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடப்பது கிடையாது. அதாவது உலக ஞானத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல வாழ்றது கிடையாது. அந்த புத்திமதிக்கு இடம் கொடுக்கிறது கிடையாது. அடுத்து பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், என்னன்னா நம்முடைய ஐக்கியம் பாவிகளோடு இருக்குதா, அல்லது அவங்க போற வழியில் நம்மளும் சேர்ந்து போறோமா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு. அதே மாதிரி பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், மற்றவங்களை கேலி பண்ணிட்டு அல்லது சும்மா கண்ட டிவி ஷோ அல்லது மொபைல்ல கண்ட யூடியூப்பு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா பைபிள்ல வாசிக்க நமக்கு டேஸ்ட் இருக்கவே இருக்காது. எனவே வேதத்தின் மீது நமக்கு ஒரு டேஸ்டும் நம்ம ஒரு வாஞ்சையும் இருக்கணும்னா இந்த காரியத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வேத வசனத்துக்கு செவி சாய்க்கக்கூடிய காரியங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் நம்ம விட்டு விலகணும். உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நீங்க இந்த பாடம் முடிந்த பிறகு 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை எடுத்து ஒவ்வொரு வசனமா நீங்க தியானியுங்க. ஏனென்றால் அந்த சங்கீதம் முழுவதும் ஒவ்வொரு வசனமும் வேத வசனத்தை பற்றி தான் இருக்குது. எல்லா வசனங்களும். குறிப்பா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அநேகமாயிரம் பொக்கிஷங்களை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நான் பரதேசியாய் தங்கும் என்னுடைய வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. இப்படி ஒவ்வொரு வசனமும், இந்த சங்கீதத்தை எழுதினது எஸ்ரா என்று சொல்றாங்க. எனவே இந்த 119ஆம் சங்கீதத்தை முழுவதும் ஒவ்வொரு வசனமும் வாசியுங்க. இப்போ வேதத்தின் மகத்துவம் நமக்கு புரியும். யோபு சொல்றாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் தேவனுடைய வசனத்தை நான் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆங்கில வேதாகமத்துல மோர் தேன் மை நெசசரி ஃபுட், நான் இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கு எனக்கு தேவையான சாப்பாட்டை விட நான் என்ன செய்யறேன், வேத வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். இன்னும் ஒரு பிராக்டிக்கல் ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கலாம், வேற நாட்கள் கிடைக்கலாம், விடுமுறை நாட்கள் இருக்கலாம். நீங்க என்ன செய்யலாம்னா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா, தனியா உட்கார்ந்து பைபிள்ல ஒரு குறிப்பிட்ட புக்கை எடுத்து, ஏதாவது ஒரு புக்கை எடுத்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்ச நேரமா இருந்தா சின்ன புக்கை செலக்ட் பண்ணுங்க, கொஞ்சம் அதிகாரங்கள் உள்ள ஒரு புக்கை செலக்ட் பண்ணுங்க. அதிகம் டைம் இருந்ததுன்னா நிறைய சாப்டர்ஸ் உள்ள ஒரு புக்கை எடுத்துக்கணுங்க. எடுத்து அதை ஒன் சிட்டிங்ல என்ன செய்யுங்க, கண்டினியூஸா நீங்க வாசித்து முடிங்க. குறிப்பாக ஆதியாகமம் 50 அதிகாரம் இருக்குது, அதை ஒன் சிட்டிங்ல நீங்க வாசித்து முடிச்சிடலாம். அல்லது எஸ்ரா 10 அதிகாரம் தான் இருக்குது, அதை ஒன் சிட்டிங்ல வாசித்து முடிச்சிடலாம். யோனா வெறும் 4 அதிகாரம் தான், அதை நீங்க அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க வாசித்து முடிச்சிடலாம். இப்படி ஒன் சிட்டிங்ல உட்கார்ந்து ஒவ்வொரு புக்கையும் நீங்க வாசிக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அந்த புக்கை பற்றிய முழு செய்தியை உங்க உள்ளத்துல ஏறதுக்கு, இதயத்துல ஏறதுக்கு அது வாஞ்சிய, அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி சங்கீதம் 19ல பார்க்கும் பொழுது அங்க வேதத்தினுடைய மகத்துவத்தை பார்க்கலாம். பொன்னிலும், வேத வசனங்கள் பொன்னிலும் மிகுந்த பசுமணிலும், ரொம்ப பியூர் தங்கத்தை விட விரும்பப்படத்தக்கது. தேனிலும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இதெல்லாம் நல்லதுதான். வேதவசனம் நமக்கு டேஸ்டா இருக்குது, கேட்க நமக்கு வாக்குத்தத்தங்கள் நமக்கு பலப்படுத்துது, ஆசீர்வாதமா இருக்குது, பாவம் செய்யாத நம்மளை எச்சரிக்கை செய்யுது. ஆனால்
அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. வேத வசனத்தை நம்ம கை கொண்டால்தான், கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. இல்லாத பட்சத்துல நாம் வேதத்தை எவ்வளவுதான் கரைச்சி குடிச்சிருந்தாலும் அதுக்கு கீழ்ப்படியாவில்லைன்னா அதை எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே தான் இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்துல கடைசியில சொல்றார், நம்ம தப்பான கோரஸை பாடுறோம், கற்பாறையான இயேசு மேல் நீ கட்டுவாயானால் அப்படின்னு சொல்லி. ஆனா அது கரெக்ட் கிடையாது. அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வசனங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன்தான் கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறான். எனவே நம்ம வேதனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தால்தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கும், பத்திரமா இருக்கும். தவறான உபதேசங்கள் அல்லது உபத்திரவங்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை பாதிக்காது, அசைக்காது. எனவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ஊழியத்தை நம்ம ஒழுங்கா செய்யணும்னா, அல்லது வேத வசனத்தை நம்ம ஒழுங்கா பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா நமக்கு இந்த ஒரு தகுதி இருக்கணும். அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுறாரு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. NKJV-ல be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth. Present yourself approved to God. தேவன் உன்னை ஒரு தகுதியுள்ள ஊழியக்காரன் அல்லது தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஊழியனாக நீ இருக்க வேண்டுமானால் நீ வேத வசனத்தை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக நீ அர்த்தப்படுத்த வேண்டும். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல ஸ்டடி and do your best to present yourself to God approved, a workman tested by trial, who has no reason to be ashamed, accurately handling and skillfully teaching the word of truth. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் வேத வசனத்தை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவர்களா இருக்கிறோம். அதே வேளையில நாம் கற்றுக்கொண்டதை பிறருக்கு போதிக்க நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நீங்க பல புத்தகங்களை, வேதத்தில் உள்ள பல புத்தகங்களை நீங்க ஒழுங்கும் கிரமமாய் சில ஆண்டுகளாக கற்றுக்கொண்டு வாரீங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியம், எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டதை பிறருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அந்த கற்றுக்கொண்ட காரியத்தை நீங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நீங்கள் பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டுல, இறைக்கிற கிணறு தான் ஊறும், இறைக்காத கிணறு நாரும். எனவே நீ கற்றுக்கொண்டதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும்னா ஒரு 15 பேரு 25 பேரு அல்லது பெரிய கூட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு 2 பேருக்கு அல்லது 3 பேருக்கு நீங்க கற்றுக் கொடுத்தாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் அப்படிப்பட்ட சின்ன குரூப்ல தான் நான் வளர்ந்தேன். நானும் அப்படிப்பட்ட சின்ன குழுக்களை வச்சு நான் அநேகம் பேருக்கு வேதவசனத்தை கற்றுக் கொடுக்கும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். விழுப்புரத்துல இருக்கும் பொழுது நானும் இன்னொரு சகோதரன் தான், 2 பேர் தான் உட்கார்ந்து நாங்க நெகேமியா புஸ்தகத்தை நாங்க தியானிப்போம், படிப்போம். ஏன்னா அப்போ நாங்க இணைந்திருந்த ஒரு குழுவுல ஐக்கியத்துல நெகேமியா டீம் ஒன்று இருந்து, நெகேமியா குழுன்னா கிராம ஊழியத்தை போய் செய்வாங்க. எனவே நாங்கள் நெகேமியா புத்தகத்தை நம்ம தியானிச்சோம், நாங்க கற்றுக்கொண்டோம் 2 பேரும் சேர்ந்து. இப்படி நீங்க சின்ன குரூப், ஸ்மால் குரூப் அதை நீங்க ஏற்படுத்துங்க. அது உங்க வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், பக்கத்து தெருவில் உள்ளவங்களா இருக்கலாம், உங்க சபையில் உள்ளவங்களா இருக்கலாம். கொஞ்சம் வேலை கூட்டி நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கற்றுக்கொண்டதை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ரெவலேஷன் கிடைக்கும், அந்த வசனம் உங்களுக்கு புரியும். நானும் கூட உங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுக்கறதுனால தேவன் எனக்கு சில காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு, எனக்கு வெளிச்சம் கொடுக்குறாரு. அதையும் நீங்க செய்யும்படியாக உங்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எனவே உங்களுக்கு உதவியாக இந்த நோட்ஸை உங்களுக்கு அனுப்புறேன், மீகாலுக்காக அனுப்புவேன், அவங்க குரூப்ல போடுவாங்க. இது ஒரு இங்கிலீஷ் புக்ல நான் எடுத்தது, என்னுடைய தமிழாக்கம் இல்லை, தமிழ்ல கிடையாது. முக்கியமான காரியம் இது. நீங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வேதத்தை வியாக்கியானம் பண்றதுக்கு, வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ரொம்பவும் ஒத்தாசையா இருக்கும். அடுத்து அங்கே 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம்.
5 வசனத்தை பார்த்தோம். எஸ்ராவை பற்றி பார்த்தோம். பின்பு அர்த்தசஷ்டா ராஜா வந்து அங்கே ஆணையிடுகிறார். ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், பாருங்க, அந்த புரஜாதி ராஜாவே என்ன சொல்றாரு பாருங்க எஸ்ராவை பற்றி. பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாராயணாகிய எஸ்ரான்னு சொல்றார். அவரே ரெகனைஸ் பண்ணியிருக்கிறார். என்ன எழுதுறாரு? நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாயிரு. யார் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களால நீ கூட்டு போன்னு சொல்லி அந்த கடிதத்துல அவரு எஸ்ராவுக்கு உத்தரவு கொடுக்கிறாரு, அனுமதி கொடுக்கிறாரு. நீ அவனுடைய பொறுப்புகளை சொல்ற, அவன் ராஜா கட்டளை கொடுக்குறாரு எஸ்ராவுக்கு. என்னென்ன சொல்ல, நீ போய் என்ன செய்யணும்? அங்க போய் நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும். ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளை நீ கொண்டு போவோம். முதலாவது சொல்றாரு, யார் யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்கெல்லாம் அவங்க கூட வரலாம். ரெண்டாவது, நீ வந்து என்ன செய்யணும்? அங்க எருசலேமில் உள்ள மக்களை வேத வசனத்தின்படி நீ அவங்கள விசாரித்து நடத்தணும், அவங்கள நிர்வாகம் பண்ணி சொல்றார். மூணாவது, இங்க கொடுக்கிற பாபிலோன் தேசத்திலிருந்து கொடுக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கிற அல்லது மந்திரிகள் ராஜா கொடுக்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய கொண்டு போய் பத்திரமா அங்க கொண்டு ஆலயத்துக்கென்று நீ கொண்டு போகணும் சொல்றார். நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாரால் அனுப்பப்படுகிறாய். ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டு கடாக்களையும் ஆட்டு குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. நீ கொண்டு போற அந்த வெள்ளி பொன் அதை வச்சு நீ என்ன செய்ய, அங்க போய் காளைகள் ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டிலாம் வாங்கி உங்க தேவனுக்கு பலிகளை ஒழுங்கா செலுத்துங்க அப்படிங்கிறார். அர்த்தசஷ்டா ராஜா இந்த யூத ஜனங்களுடைய ஆராதனை முறைமை பலிகளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதான் சொல்றார், நீ லேட் பண்ணாத, நீ கொண்டு போற அந்த செல்வத்தை வச்சு நீ என்ன செய்ய, பொன்னையும் வெள்ளியும் வச்சு அதை வச்சு நீ வாங்கி காணிக்க அந்த பலிகள்லாம் ஒழுங்கா செலுத்து அப்படிங்கிறார். அது போக மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். அங்கேயும் ஒரு சுதந்திரம் கொடுக்கிறார். நீ தேவனுடைய ஆலயத்துல பலிகளெல்லாம் செலுத்துறதுக்கு நீ செலவழிச்ச பிறகு மீதி உள்ள வெள்ளி பொருளாம் என்ன செய்ய, நீ தேவனுடைய சித்தத்தின்படி நீ என்ன செய்ய, உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பணிமுட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவில் இருந்து வாங்கி கொடுப்பாயாக. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சலுகையை கொடுக்கிறாரு பாருங்க. அங்க என்னெல்லாம் தேவையோ ஆலயத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பலிகள் செலுத்த பொருட்கள் என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஏன் செலவுல வாங்கிக்க அப்படின்னு சொல்லி எஸ்ராவுக்கு அவரு அனுமதி கொடுக்கிறாரு. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசஷ்டா என ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கலம் திராட்சை ரசம், 100 கலம் எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும், பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும் சொல்லி ரொம்ப கிளியரா எல்லாம் உப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி அங்க கட்டளை போடுகிறாரு.
ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவானேன். பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமாக ஒருவன் மேலும் பகுதியாயிலும் தீர்வையாயிலும் ஆயமாயிலும் சுமத்தலாகாது என்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம். பாருங்க, அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஆசாரியர்கள், லேவியர்கள், நிதமினியர்கள், ஆலயத்துல வேலை செய்யறவங்க, ஆலய பாடகர்கள், இவங்களுக்கெல்லாம் நீ வரி வசூலிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த அர்தசஷ்டா ராஜா கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. இன்னும் எஸ்ராவுக்கு இன்னும் ஒரு பெரிய முக்கியமான பொறுப்பு கொடுக்கிறார். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னில் உள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்டர் எஸ்ரா அந்த எருசலேமில் உள்ள உன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு என்ன செய்ய, அங்க நீதிபதிகளை ஏற்படுத்து, அது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி அவங்க நியாயம் விசாரிக்கணும்? தேவனுடைய வசனத்தின்படி, எழுதப்பட்ட தேவனுடைய வசனத்தின்படி அவங்க நியாயம் தெரிக்கணும். அதை அப்பாயின்ட் பண்ண வேண்டியது பொறுப்புன்னு சொல்லி சொல்றார். அந்த அடுத்தபடியாக அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கும் கடவாய். அந்த நியாய பிரமாணத்தை என்ன செய்ய, மற்றவங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும், உன் ஜனங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பையும் கொடுக்கிறாரு. அடுத்து, உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியையும் ராஜாவினுடைய நியாய பிரமாணத்தின்படியையும் செய்யாதவன் எவனும் உடனே மரணத்துக்காயிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காயிலும் அபராதத்துக்காயிலும் காவலுக்காயிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருந்தது. எஸ்ராவுக்கு அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனை கொலை மரண தண்டனை கொடுக்கிறதுக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்து ராஜா அனுப்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தோடு எஸ்ரா அங்கே எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். அப்ப அந்த வேளையில அவரு பெருமை அடையவே இல்லை. தனக்கு எல்லா அதிகாரமும் கிடைச்சிடுது, எல்லா யூதர்கள் நம்ம அடக்கி ஆளலாம், நம்ம தான் ராஜா அப்படி சொல்லி அந்த ஒரு பெருமை அவருக்கு வரவே இல்லை. அவரு தேவனை ஸ்தோத்திரிக்கிறார், தேவனுக்கு நன்றி சொல்றார். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். இந்த உலகத்துல நமக்கு பல நிலைகள், நமக்கு அதிகாரங்கள் உண்டு. குடும்பத்துல நம்ம தலைவரா இருப்பதனால, அல்லது குடும்பத்துக்கு ஒரு தலைவியா இருப்பதனால, அல்லது சபைகள்ல நம்ம ஒரு கமிட்டி மெம்பரா இருப்பதனால, அல்லது நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு அதிகாரங்கள் உண்டு. கொஞ்சம் சிறிய அளவுல இருக்கலாம், பெரிய அளவுல இருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது, பெருமையான எண்ணமும் வரக்கூடாது. எல்லாம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு. அவருக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். தேவன் நம்முடைய கையில கொடுத்த அதிகாரத்தை நம்ம சரியானபடி, முறையானபடி நாம் பயன்படுத்த வேண்டும். கடைசியா அந்த அதிகாரத்துல முடியும் போது இடம் கொண்ட தைரியமான இருதயத்தோடு நினைச்ச எஸ்ரா ஜனங்களுக்கு தலைமை ஏற்று எருசலேமுக்கு அழைத்து செல்லவும் நியாயப்பிரமாணத்தை அமுல்படுத்தவும் பொறுப்பேற்று கொள்கிறார். அடுத்து 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்துல முதல் 14 வசனங்கள்ல எஸ்ரா கூட வந்தவங்களுடைய அங்க லிஸ்ட் அதை போடுது, பட்டியல். அர்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனில் இருந்து என்னோட கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அவர்கள் வம்ச அட்டவணைன்னு சொல்லி அந்த லிஸ்ட் போடப்படுது. ரொம்ப முக்கியமான ஆட்கள். இந்த கொடுக்கப்பட்ட லிஸ்ட்ல முதல்ல 1496 பேர் இருக்கிறாங்க. பின்னால கொஞ்சம் பேர் சேர்றாங்க. அப்போ பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறார், 15ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, இவர்களை நான் அகாபுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியரின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா லேவியர்கள் கண்டிப்பாக ஆலயத்துல பணி செய்ய தேவை.
ஆசாரியர்கள் தேவனுக்கு பலி செலுத்துவாங்க. பலவிதமான பலிகளை அங்கே ஆசாரியர்கள் செலுத்துவாங்க. ஆனா ஆசாரியர்களுக்கு உதவியா இருக்கத்தான் தேவன் லேவியர்களை வச்சிருந்தார். லேவியர்களையும் ஆலய பணிவிடைக்காரரையும். ஆனா அங்க இல்ல. அவருக்கு ஒரே ஷாக்கெட். அப்போ போற பிரயோஜனமே இல்லை. மெயினா இவரு எருசலேமுக்கு போறதுக்கு காரணமே அந்த ஆலயத்துல ஒழுங்காக பலி செலுத்தி ஒழுங்காக தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் போறாரு. ஆனா இங்க பார்த்தா அந்த பணியை செய்யக்கூடிய லேவியர்கள் ஒருவர் கூட இல்லை. அப்போ அவரு என்ன செய்யறாருன்னா நல்ல ஞானமாக செயல்படுகிறார். 16 வசனத்துல பார்க்கிறோம். ஆகையால் நான் எலியேசர், அரியேல், சமாயா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும் யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் புத்திமான்களை அழைப்பிக்கிறார். தன்னுடைய காரியத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க திறமை உள்ளவங்களை செலக்ட் பண்ணி என்ன செய்யறாரு? கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்து கொண்டு போக அவர்களுக்கு கற்பிக்கிறார். பக்கத்துல இருந்த ஊர் அங்கே கசிப்பியாங்கிற ஊர், அங்கே யூதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அங்குள்ள தலைவருக்கு இவர் என்ன செய்யறாரு? ஒரு தூது குழுவை அனுப்புறார். போய் பார்த்து என்ன செய்யுங்க, ரெக்ரூட் பண்ணிட்டு வாங்க, தேவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அங்க அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? அவங்களுக்கு கற்பித்து அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனீமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தேன். எஸ்ராவுடைய தலைமை பண்பு இதுல தெரியுது. எஸ்ரா மொட்டையா வருமே நீங்க போய் கொஞ்சம் பேரை கூட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பல. அவங்களுக்கு சரியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன மாதிரி பேசணும், என்னெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அவங்களுக்கு அங்க ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்யாரு? ஒழுங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த கசிப்பியாங்கிற இடத்துக்கு அனுப்புகிறார். நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவராக செயல்படுறார். இங்க போய் என்ன செய்றாங்க? அவங்க போய் கூட்டிக்கிட்டு வராங்க. தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். மகளிரின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேர், பிறகு 20 பேர். இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு சொல்லி எஸ்ரா எழுதுறாரு. அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே. திரும்பவும் தேவனுடைய அந்த தயவை அவர் ரெக்கக்னைஸ் பண்றார். தன்னுடைய சாமர்த்தியத்துல, தன்னுடைய ஞானத்துல இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி அவரு பெருமைப்படவே இல்லை. ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய தயவுன்னு சொல்லி அதை அவரு அங்கீகாரம் பண்றாரு. சரி, இப்போ லேவியர்கள்லாம் கூடியாச்சு. அவர் ரெடியாகி என்ன செய்யறாங்க? அங்கே அகாவா நதி அண்டையிலே என்ன செய்யறாங்கன்னா தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறதுக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்கும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அங்கே உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. எந்த ஒரு ஊழியமும் கட்டப்பட வேண்டுமானால் ஜெபமும் உபவாசமும் கண்டிப்பாக தேவை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா, அவரு உலக ரட்சகராக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னால் என்ன செய்தார்னா ஞானஸ்நானம் பெற்று அங்கே 40 நாள் உபவாசித்து தேவனோட உறவாடினார். வேதத்தை அவர் நல்லாக அவர் தியானம் பண்ணி இருந்தாரு. எனவே அன்பானவர்களே, நாம் உபவாசித்து ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய உபவாசம் அவசியமா இருக்கிறது, ஜெபமும் அவசியம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த 12 சீடர்களை செலக்ட் பண்ணும் முன்னாக போய் எனக்கு முந்தின நாள் ராத்திரி மலையில போய் தனியா ஜெபம் பண்றார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி தான் அடுத்த நாள் சீஷர்களை தம்மண்டை வரவழைத்து அவர்களை தனக்கென்று அவர் தன்னோடு கூட இருக்கும்படியாக எல்லா இடத்துலையும் போய் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக அவர் செலக்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். எனவே உபவாசமும் ஜெபமும் ஊழியத்துல மட்டுமல்ல, குடும்பத்தின் காரியத்திலையும், ஒரு திருமண காரியமோ நல்ல ஒரு காரியமோ பிள்ளைகளுடைய படிப்போ பிள்ளைகளுடைய வேலை விஷயமோ எதுவானாலும் சரி, நாம் உபவாசிப்பது ஜெயிப்பது மிக மிக அவசியம். அது எதுக்கு அடையாளம்னா தேவனுடைய ஒத்தாசையை நம்ம நாடுவதற்கு தேடுவதற்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார்களா? என்ன சொன்னார்னா, நீங்கள் தனியா உபவாசிக்கும் என்ன செய்யுங்க, ஜெபிக்கும் என்ன செய்யுங்க, தனி அறையில போய் கதவை பூட்டி ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த ரங்கத்துல பார்க்கிற முத்தாதாமே
வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அப்போ என்ன செய்யறாங்க? எல்லா பொக்கிஷத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதுலயும் பாருங்க, எஸ்ராவினுடைய ஒரு செயல் திட்டம், ஒரு ஒரு ஒழுங்கு அங்க காணப்படுது. அங்கே சரியான ஆட்களை எடுக்கிறார். 12 பேரை செலக்ட் பண்றார். அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்யல. சரியான தகுதி உள்ள 12 பேரை பிரித்து அடிக்கிறார். எடுத்து என்ன செய்யறாரு? ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டைகளையும் அவரிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். வெயிட் பண்ணி கொடுத்தார். கரெக்டா கணக்கு விஷயத்துல ரொம்ப உண்மையா இருந்திருக்கிறாரு எஸ்ரா. என்னென்ன கொண்டு போனான்னு சொல்லி பார்க்கலாம். வேதத்துல கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து நான் கணக்கு கண்டுபிடிச்சேன். எனக்கு சுமார் கரெக்டா ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருது. அதனாலதான் சுமார்னு போட்டிருக்கேன். வெள்ளியினுடைய எடை 22,000 கிலோ. வெள்ளி பாத்திரங்கள் 3,402 கிலோ. தங்கம் பொன் 3,402 கிலோ. 20 பொற்கிண்ணங்கள் 8.5 கிலோ மதிப்பு. அடுத்து பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்கள். எல்லாத்தையும் அங்க ஒரு இன்வென்டரி எடுக்கிறார். என்னென்ன பாபிலோன் தேசம் கொண்டு போறோம்னு சொல்லி ஒரு கணக்கு ஒழுங்கா எடுத்து அதை பொறுப்பான 12 பேர் இடத்துல அங்கே கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ அவங்க தேவனுடைய கரம் கூட இருந்து அந்த அவங்க வார வழியில கள்ளர்கள்லாம் உண்டு. இவங்க வெறுங்கையோட வரல. இவங்க நல்ல விலை மதிப்பான வெள்ளி பொண்ணு இதையெல்லாம் கொண்டு வராங்க. எனவே அவங்களுக்கு திருடர்கள் மூலம் அவங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கூட அவங்க உபவாசித்து ஜெபித்து தேவன் மேல விசுவாசம் வைத்தபடியினால தேவ கரம் அவங்களோடு கூட இருந்தது. எஸ்ரா தேவன் பேர்ல முழு விசுவாசம் வைத்தபடியினால ராஜாவிடத்துல எந்த உதவியும் கேட்கல. எங்க கூட துணைக்கு போர் சேவரை அனுப்புங்க, நாங்க இவ்வளவு வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டு போறோம், எங்களுக்கு பாதுகாப்பு ராஜா கிட்ட கேட்கல. ஆனால் நெகேமியா புத்தகத்தை பார்க்கும்பொழுது நெகேமியா நினைச்சிடாருன்னா அங்க ராஜா கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அவர் கேட்டும் தப்பு கிடையாது. மொத்தத்துல தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு. உலக பிரகாரமான வழியில் நமக்கு பாதுகாப்பு இருந்தாலும் மொத்தத்துல பாதுகாப்பு தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டை விட்டு போறோம், வீடை பூட்டி போட்டு போறோம், வீடை திறந்து போட்டு போனா அது சரி கிடையாது. விசுவாசம் இருக்குன்னு சொல்லி வீடை திறந்து போட்டு போறது சரி கிடையாது. அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம ஒழுங்காக செய்யணும். ஒருவேளை ஒரு படிக்கின்ற ஒரு மாணவன் பாடத்தை ஒழுங்கா படிக்காம தேவன் எனக்கு ஞானத்தை தருவான்னு சொல்லி ஜெபம் பண்ணா பிரயோஜனமே கிடையாது. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். அப்போ குதிரைய யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துவது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. ஜெயத்தை தேவன் தருவார். அதே மாதிரி என்ன சொன்னாரு இயேசு கிறிஸ்து? அவருடைய கட்டளை என்ன? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. எனக்கு எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். வீட்டுல இருந்தா ஊழியம் செய்ய முடியாது. நீங்க வெளியே புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு, இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதே தொடர்ந்துதான் என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உடனே கூட இருக்கிறேன், ஆமேங்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? அந்த கடைசி பகுதியை மட்டும் எடுத்துக்கிடுறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவரே என் கூட இருப்பேன்னு சொல்லி அதை மட்டும் எடுக்கிறோம். அது சரி கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் யார் கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசுனுடைய அதிகாரத்தின் பேர்ல பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில புறப்பட்டு போய் வீட்டை விட்டு வெளியே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போறாங்களே அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வல்லமையை சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் நம்ம கூட நிச்சயமாக இருப்பார். அந்த எஸ்ரா நதிகண்டையில அவங்க உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க. எந்த ராஜாவுடைய உதவியை கேட்கல. ஆனா கர்த்தர் கூட இருந்தாரு. அவங்க பத்திரமா என்ன செய்யறாங்க? அவங்க பாபிலோனுக்கு சேருகிறார்கள். எருசலேமுக்கு சேர்றாங்க. பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு பத்திரமா சேர்றாங்க. நல்ல சுகத்தோட பலத்தோட சேர்றாங்க. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்தாங்க. 4 மாசம் அவங்க நடந்து வந்திருக்கிறாங்க.
அங்க வந்து சேர்ந்து வந்த உடனே அங்க செய்த காரியம் என்ன? அங்க ராஜாவிலிருந்து பெற்றுக்கொண்ட பாபிலோனிலிருந்து கொண்டு வந்த வெள்ளி, பொன்னு இதையெல்லாம் வெயிட்டட் பண்ணி என்ன செய்றாங்க? தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரோமோத்தின் கையிலும் பெனேகாசின் குமாரன் எலையாசாரின் கையிலும் ஒப்புவிக்கப்பட்டது. அது ஒவ்வொன்றும் எவ்வளவு வெயிட் இருந்துன்னு சொல்லி அதையும் அங்க எழுதி வைத்தார். அப்போ அவர் கணக்குல ஒரு உண்மையாக இருந்திருக்கிறாரு. சரியா இருக்கு. அதே மாதிரி கணக்கை வந்து அவர் அதை ஹேண்டில் பண்ணல. அதை மற்றவங்ககிட்ட கொடுத்தா நினைச்சாரு அதை ஹேண்டில் பண்ண 12 பேர்கிட்ட கொடுத்துதான் கொண்டு வாங்கன்னு சொல்லி பிறகு செக் பண்ணி கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் உண்டு. 2 கொரிந்தியர்ல பார்க்கிறோம். அங்கே பவுல் அப்போஸ்தலன் அங்கே கஷ்டப்படுகிற பொருளாதார ரீதியில் கஷ்டப்படுகிற எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்கு உதவி செய்யும்படியாக ஃபண்ட் ரைஸ் பண்றார். ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த பணத்தை அவர் ஹேண்டில் பண்ணல. அந்த பணத்தை அவரு கணத்தை எழுதி அவர் கையில வரல. அது என்ன செய்றாரு? மற்ற சகோதரர்களுக்கு பொறுப்பில் அதை விடுறாரு. இங்க சொல்லும்போது எழுதுறாரு, கொரிந்து சபையாருக்கு எழுதுறாரு, நாங்க தீத்துவை அனுப்ப போறோம், தீத்து கூட ஒரு சகோதரனை அனுப்புறோம், அது மட்டுமல்ல இன்னொரு சகோதரனையும், மொத்தம் 3 பேரை அந்த பணத்தை கொண்டு போவதுக்காக அனுப்புறோம்னு சொல்லி காரணமும் சொல்றாரு. ஊழியத்தினாலே சேர்க்கப்பட்ட மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். எவ்வளவு நல்ல ஒரு சாட்சி பாருங்க. இதை ஊழியத்திலே ஊழிய பொறுப்பா இருக்கிறவங்க, விசேஷமாக தலைமை பொறுப்புல உள்ளவங்க இந்த பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவங்க குற்றப்படுத்தாத அளவுக்கு, சந்தேகப்படாத அளவுக்கு கணக்கை வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னுடைய ஒரு சிறிய சாட்சி சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு சமயம் குடும்பமாக ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரருடைய ஊழியத்தில் நாங்கள் சேர்ந்து ஊழியம் செய்யும்போது தேவன் கிருபை செய்தார். அந்நாட்களில் அவருடைய பொறுப்புல உள்ள ஒரு சபையில என்னை போதகரா போட்டாங்க. அதே இடத்துல தான் அவருடைய தலைமையகமும் இருக்குது. அதில் தான் அவர் தங்குவார் வந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் அங்கே அதில் போதகராக இருந்தேன். அப்போ ஊழியத்துக்கு எனக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட உதவித்தொகை கொடுப்பாரு. அது ஊழியத்துக்கு இப்போ போதும். சொந்தமாக வீடு அங்கே அதில் குடியிருப்பதற்கு வீடும் கொடுத்துருந்தாங்க. பிறகு குடும்ப செலவுக்கும் ரூபா கொடுத்தாங்க. அப்போ நான் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்வேன்னா, காணிக்கை எடுக்கும் பொழுது கொஞ்சம் காணிக்கை ரொம்ப தேவையான அளவு வரல. அப்போ நான் கணக்கு எழுத ஆரம்பித்தேன். ஒரு விசுவாசி பொறுப்பில் கொடுத்து காணிக்கை நான் எண்ண மாட்டேன். அவரை எண்ணி அவரை ரிஜிஸ்டரில் எழுத சொல்வேன். டேட் போட்டு அந்த மாதம் முடிந்த பிறகு அடுத்த மாசத்துல அந்த கணக்கை நான் வாசிப்பேன். இவ்வளவு வந்தது, சசோமா இவ்வளவு வந்தது, ஞாயிறு காணிக்கை இவ்வளவு வந்து போன மாசம் சொல்லி நான் கணக்கு வாசிப்பேன். அப்படி நான் கணக்கு வாசிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த விசுவாசிகள் காணிக்கை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன செய்தாங்க, சரி நம்ம போதகர் ஒரு உண்மையான மனுஷன் சொல்லி அவங்க அதிகமாக காணிக்கையை கூட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும் பொழுது சில மாதங்கள் கழிந்து அந்த ஊழிய ஸ்தாபனத்தினுடைய ஒரு போதகர்கள் கூட்டத்தை அங்கே வச்சாங்க. ஒரு சண்டே ஊழியக்காரங்களை போதகர்கள்லாம் கூப்பிட்டு அந்த சபையாரையும் கூப்பிட்டு வச்சாங்க. ஒரு 20-25 சபையும் ஊழியர்களும் வந்தாங்க, போதகர்களும் வந்தாங்க. அந்த சண்டே எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் வழக்கமா காணிக்கை வாசிக்கிற கணக்கு வாசிக்கிற ஒரு சண்டே ஆயிடுச்சு. எனவே நான் வழக்கம் போல நான் அந்த தலைமை இடத்து போதகராக இருப்பதனால வழக்கம் போல நான் காணிக்கை கணக்கை நான் வாசித்தேன். இதை மற்ற எல்லா சபை விசுவாசிகளும் பார்த்துட்டு கேட்டு என்ன செய்தாங்கன்னா, அவங்க சபை போதகர்கிட்ட போய் அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடத்துல உள்ள பாஸ்டர் கணக்கெல்லாம் வாசிக்கிறாரு மாசம் நம்ம சபையில நாங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த போதகர்லாம் என் மேல வெறுப்பு உண்டாகி கடைசியில அந்த இடத்த விட்டு நாங்கள் வரும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்களுக்கு சாட்சி கெட்டு போனதுக்கு ஒரு காரியம் பண விஷயத்துல உண்மை இல்லை. அதற்கு அதை தவிர்க்கணும். நம்ம நினைச்சுக்கூடாது, தனிநபராய் நம்ம காரியத்தை கணக்கில் வைக்கக்கூடாது, தனிநபராக வைக்கக்கூடாது. வேற யாரையும் வச்சுதான் அந்த கணக்கை நம்ம டீல் பண்ணணும். கணக்கை அந்த காணிக்கை கொடுக்கவங்களுக்கு சொல்றது மிகவும் நல்லது. நம்முடைய மனசாட்சி
சுத்தமாக இருக்கும். அதற்கு பவுல் அப்போஸ்தலன் நல்ல ஒரு நல்ல சாட்சி, நல்ல மாதிரி. கடைசியில வந்து என்ன செய்றாங்க? வந்த உடனே அவங்க தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் அவர்கள் சந்தோஷமா ஆண்டவருக்கு பலி செலுத்துறாங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கின்ற நமக்கும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு. ஆனா பழைய ஏற்பாடு மாதிரி நம்ம ஆடுகளையோ மாடுகளையோ பறவைகளையோ நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செலுத்த வேண்டிய பலினா முதலாவது பலி நம்முடைய சரீரத்தை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நம்ம இஷ்டப்படி பயன்படுத்தாதபடி தேவனுக்கு பிரியமான முறையில பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டும். அது நாம் செலுத்த வேண்டிய பிரதானமான பலி. அடுத்த பலி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்தோத்திர பலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு எப்போதும் செலுத்த கடவோம். வாயினால தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றது. நீங்க சிலரை பார்த்துருக்கலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்ப பார்த்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. வாய் ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நல்லது. அதை குறித்து ஒரு வசனம் சொல்ல வாசிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் செல்வம் நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி பார்க்கும் பொழுது எபேசியர்ல ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. எபேசியர் நிருபத்துல இந்த ஒரு பகுதி உண்டு. 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வம்பு பேச்சு, வீணான பேச்சும் புத்தீனமான பேச்சு, முட்டாள்தனமான பேச்சு, பரியாசம், கேலி பண்றது வராம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். துதி செலுத்த வேண்டும். நம்ம வாயில அப்படி பயன்படுத்தாதபடி இருக்குன்னா நம்ம வீணான பேச்சுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்க அங்கே வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எபிரேயர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நாம் இந்த உலகத்துல பெர்மனண்டா வாழப்போவது அல்ல. நமக்கு நிலையான நகரம், பெர்மனன்ட் சிட்டி வந்து பரலோகம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிற நிரந்தரமான பட்டணம், நிரந்தரமான ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இதை நம்ம நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். காரணம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உதட்டினால இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணுமா? என்ன காரணம்? நாம் அந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறதில்ல. நம்ம போறது ஒரு நிரந்தரமான நகரம் இன்னும் வரப்போகுது. அதை நம்ம நாடி தேடுறோம். ஆகையால் நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது இந்த கனெக்டிங் வேர்ட்ஸை நீங்க பார்க்கணும். ஆகையால், ஏனென்றால், இப்படி இருக்க, அண்டியும், இந்த மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸை பார்க்கும் பொழுது அங்க முக்கியமான ஒரு சத்தியம் அங்க இருக்கும். அது முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்ப நீங்க அதை புரிஞ்சு கொள்ள வசதியா இருக்கு. பாத்தீங்களா? இங்க ஆகையால்ங்கிறது ஒரு கனெக்டிங் வேர்ட். தொடர்ந்து பார்க்கும் பொழுது அண்டியும், அடுத்த வசனம் 16ஆம் வசனம், அண்டியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்ட பலிகள் என்ன? வாயினால தேவனை ஸ்தோத்திரிக்கிறது, ஸ்தோத்திர பலி. அடுத்து பிறருக்கு நன்மை செய்வது ஒரு பலி. அதே மாதிரி தான தர்மம், ஏழைகளுக்கு வாரி வழங்குறது, அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. இந்த பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலே அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் மிருகங்களையும் பலி செலுத்தினாங்க. ஆனா புதிய உடன்படிக்கையின்படி முதலாவது நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பலியாக, ஜீவ பலியாக நாம் செலுத்தணும். அடுத்து நம்முடைய உதடுகளினால் தேவனை துதிக்கணும். அடுத்து பிறருக்கு நம்ம நன்மை செய்யணும். அடுத்து ஏழை எளியவர்களுக்கு நம்ம தாராளமா கொடுத்து நம்ம உதவணும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அடுத்து நம்முடைய பக்திக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. சொல்லுவாங்க, அவன் ரொம்ப பக்திப்பா, அந்த அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க சொல்லி. அந்த பக்திக்கு என்ன டெபினிஷன் பைபிள்ல இருக்குது? யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26, 27.
26, 27 நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதி, தெரிஞ்சிருக்க வேண்டிய பகுதி. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாவடக்கம் இல்லை என்றால் நாம் பக்திமான் என்று சொல்வது தவறான ஒரு காரியம், நினைப்பது தவறான காரியம். அதே மாதிரி தொடர்ந்து திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப இங்க 3 காரியத்தை பார்க்கிறோம். ஒரு பக்திமானுடைய வாழ்க்கையில 3 காரியம் காணப்படணும். 1 நாவடக்கம், 2வது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கின்ற ஒரு பண்பு இருக்கணும், 3வது பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. அது இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இல்லாம நாவை அடக்கிடலாம், ஏழைகளுக்கு வாரி வழங்கலாம். ஆனால் இந்த பரிசுத்தத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளணும். 3 லட்சணம் இருந்தால்தான் நாம் பக்தி உள்ளவங்களில் நாம் அங்கீகாரம் பெறுகிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தருவாராக. அவங்க பலிகளை செலுத்துறாங்க. இப்ப ராஜாவின் கட்டளைக்குப்படி என்ன செய்யறாங்க, அங்க இருந்த கவர்னருக்குலாம் அதை ஒப்பு கொடுக்குறாங்க. ராஜா கொடுத்த அந்த ஆர்டரை எஸ்ரா கொடுக்குறாரு. ராஜா என்னன்னா சொன்னாரு சொல்லி அவங்களுக்கு அந்த அங்குள்ள லோக்கல் அதிகாரிகளுக்கு அவங்க அந்த கட்டளையை அவங்க ஒப்புவிக்கிறாங்க. ஈரான் தேசத்துக்கு நம்ம போறோம். ஈரான் அந்நாட்கள்ல பெர்சியா ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது, இந்நாட்கள்ல ஈரான் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஈரான் தேசத்துல எஸ்தர், மொர்தேக்காய் இவருடைய கல்லறை காணப்படுகிறது. ஈரான்ல ஹமாதான் என்கிற இடத்துல எஸ்தர் மற்றும் மொர்தேக்காயுடைய கல்லறை காணப்படுகிறது. முடிந்தால் நீங்கள் போய் அதை பார்க்கலாம். அடுத்து தானியேலின் கல்லறையும் ஈரான் தேசத்திலே காணப்படுகிறது, சூசா என்கிற இடத்துல. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இடத்த போய் பாருங்க. அடுத்து ஈரான் தேசத்துக்காக ஜெபியுங்க. ஈரான் தேசத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்கிறாரு. அங்கே கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. அங்கே வீட்டு சபைகள் பெருகி கொண்டு இருக்கின்றன. சேட்டிலைட் டிவி மூலமாக அங்கே தேவனுடைய செய்தி உள்ள போது ஈரானில் உள்ள அநேகரை தேவன் தரிசனங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக சந்தித்து வருகிறார். உபத்திரவங்கள் உண்டு. அதே வேளையில அங்க ஈரான் நாட்டு மக்கள் வெளிநாடுகள்ல அநேக தேசங்கள்ல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற தேசங்கள்ல அங்க ஈரான் நாட்டு சபைகள் அங்கு உண்டு. தேவனுடைய திட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஈரான் நாட்டுக்குள்ள வேணா சுதந்திரம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஈரான் நாட்டுக்கு வெளியே எத்தனையோ ஈரானியர்கள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, எத்தனையோ தேசங்கள்ல அவங்களா கூடி தேவனை ஆராதிக்கிறாங்க. துருக்கியில இருக்குது. இப்படியாக தேவன் பெரிய காரியம் செய்கிறார். ஈரான் மீது தேவன் அதிகமான அன்பு வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது நம்முடைய பெரிய பொறுப்பா இருக்குது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் தேசத்தில் தடைகள் உண்டு, ஆனா அங்கேயும் தேவன் கிரியை செய்கிறார். இப்படி இந்தியா தேசத்துல டெல்லியில ஆப்கான் அகதிகளுக்கு என்று தனி சபைகள் இருக்கின்றன. இப்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம். எஸ்ராவின் தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே, செருபாபேலின் தேவன் எங்கள் தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஐயா, இந்த உலகத்துல உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியா எங்க கையில பொறுப்பு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஐயா, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சாட்சிகளுக்கும், பூலோகம் எங்குமுள்ள ஜனங்களுக்கும், ஜாதிகளுக்கும், தேசங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய குமாரனுடைய வருகை சீக்கிரமா இருக்க வேண்டுமானால் நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற எங்களுடைய பங்கை நாங்கள் செய்ய வேண்டும் கர்த்தாவே. சீக்கிரமாக உம்முடைய சுவிசேஷம் தேசமெங்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட நாங்கள் ஆண்டவரை அதிகமாக ஜெபிக்கவும், அதிகமாக ஆண்டவரே அதற்காக பாரப்படவும், எங்களால முடிந்த அளவிலே நாங்கள் அதற்கென்று பிரயாசப்படவும் கிருபை செய்யும்படியாய் செஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஐயா, உம்முடைய ராஜ்யம் பெரியது. உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக யாரும் செயல்பட முடியாது. இதோ இந்த சபையை நான் கட்டுவேன், இதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணீங்க ஆண்டவரே. உடைய சபையை நீர் பழகி பெருக பண்ணுவீராக, விரிவாக்குவீராக, எங்களுடைய பங்கை நிறைவேற்ற உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, மீதமுள்ள 2 அதிகாரங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து இஸ்ராவின் நாட்களை போல எழுப்புதலை எங்கள் தேசத்திலே காண உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் உள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.